இந்த வடக்கேன் தெற்கேன்ற தேங்காயெல்லாம் உடைக்கக்கூடாது. அந்த நாய் எந்த நாயாக வேணாலும் இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்கு, ஓடுற ட்ரெயினில் அசால்ட்டாக ஒரு குவார்ட்டரை ஓப்பன் பண்ணி ஆனந்தமாக அத்தனை பேருக்கு முன்னாடி ஜாலியாக அடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை அடிச்சுட்டு வர்றப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ எடுக்கிறாங்க. சென்ட்ரலாக ஒரு நம்ம ஆளுகளுக்கு இருக்கிற பையன் பாருங்களேன், டபக்குன்னு என்ன பண்ணுவேன், அதை எடுத்து ஒழித்து பின்னாடி வச்சுக்குவான் எப்பயுமே. அதாவது இல்லை ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, இல்லாட்டி எந்திரிச்சு அந்த பக்கம் ஓடிடுவான். நம்ம ஆளுகளே அடித்தாலும் சார், அதாவது இவங்களுக்கு தெனாவட்டு திமிரெல்லாம் ஜாஸ்தி நம்ம ஆளுகளுக்கு, இல்லைலாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, அவங்களே பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு பம்மிக்கிட்டு முடிச்சுட்டு வாயை தொடச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து தான் வருவானே. அதுக்கு இடையில வந்து வரமாட்டான்னு வைக்கல. ஆனால் இவங்களுக்கு அந்த பயன்றது துளிவு கூட கிடையாது. அவ்வளோ பேசஞ்சர்ஸ். வயசானவர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்டா அப்படி ஓர ட்ரெயின் அடிக்க, நான் அப்படித்தான் அடிப்பேன். ரயில்வே மினிஸ்டர் கூட இப்படி ரயில் பயணத்தை வந்து ரசிப்பாரான்றது தெரியாது. அந்த அளவுக்கு அவன் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறான். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, என்ன பண்ணிட முடியும், நியாயமாக இவனை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த அந்நியன் படத்தில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கணும். அழகாக அவனை தூக்கி சைடு ஜன்னலில் கோத்துவிட்டு பேசாமல் வந்திருக்கலாம். இல்லைன்னா குடிச்சு, இப்போயும் சொல்கிறான், அவன் போதையில் இருக்கப்போ பிடிச்சி தள்ளி விட்டு போதையில் விழுந்துட்டான்னு சொல்லியிருக்கலாம். தப்பே கிடையாது. இவங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து, அதாவது அவன் போதையில் தூங்கிடுவான், ஆனால் இவன் எந்திரிச்சு என்ன பண்ணுவானோன்ற நினைப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இருக்குமா இருக்காது. முக்கியமாக ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஒரு வயசு பொண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவன் போயிட்டு வீடு இறங்குற வரைக்கும் வெறிக்க உட்காந்துருப்பான். இவங்களெல்லாம் என்ன தான் பண்ண, இவங்களுக்கு சப்போர்ட் தான் சார் பண்ணுறாங்க எல்லாம். இவன் மட்டும் இல்லை, அதான் இப்போ இதை ஆரம்பிச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டாங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற திமிர, அந்த ஒரு திமிரை லைட்டாக வளர விட்டுட்டோன்னு வைங்கல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். இத்தனை நாளைக்கு சீட்டை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, டிக்கெட்டை எடுக்காமல். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ட்ரெயினை ரன்னிங் பாராக மாற்றிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த நினப்பெல்லாம் உண்டு சார். அவங்கள சாதாரணமாக இவன் போய் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், நான் போனேன்டா, ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கடா, அதுலேயும் என்னை வந்து விடமாட்டேன்னு மிரட்டெல்லாம் பார்த்தாடா. நான் அசர்லையே, அவங்க கத்தி விட்டு நாம் பேசாமல் கிளம்பி போயிட்டோம்னா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும். இவங்களை எப்படி எதிர்க்கிறது, ஊரில் போயிட்டு கதையாக புராணத்து சார் நியூஸில் வந்துருக்கு, இந்த நியூஸில் வந்துருக்கு. என்ன பண்ண முடியும்? இதே ஒரு ட்ரெயின் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு முதல்ல பண்ண மாட்டோம், பண்ணால் என்ன நடந்துடும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபேக் டிடிஆர், அதாவது டிடிஆர் மாதிரி வேஷம் போட்டு எல்லார்ட்டையும் வந்து காசு வாங்கிட்டு அவன் வந்து இது பண்ணிட்டு போகிறான். அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் கெட்ட நேரம் அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரிஜினல் டிடிஆரும் உட்காந்துருக்கார். அவர் சிஆர்பிஎஃப்பை பிடிச்சி அவனை அடித்து போட்டு. இப்போ ட்ரெயினில் சிஆர்பிஎஃப் இருக்குமா இருக்காது, பேசஞ்சரோட சேஃப்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சரி. ஏன் இப்போ அவனை பிடிச்சி அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுறது என்ன ஆகிட போகுது? ஆனால் எனக்கு உண்மையில் இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் வரணுன்றது கிடையாது, போலீஸ்லாம் பொறுமையாக வரட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆளுகளை ஆடை விட்டு வேடிக்கை பார்த்தோம்னா நம்மளோட நிலைமை என்ன? நம்மளால் அதை வந்து அந்த ஜேர்னியை சேஃபாக என்ஜாய் பண்ண முடியுமா? என்ஜாய் பண்ணுறதில்ல, போயிட்டு இறங்குற வரைக்கும் அவன் ஒருத்தன் சந்தோஷம் மட்டும்தான் அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஆளுகளை அடித்து உதைக்கிறதுல என்ன தப்பு? உதைச்சா என்ன தப்புன்ற? தப்பே கிடையாது, சேர்ந்தடிங்க. வரணும்னு தயவுசெய்து யாரும் வெயிட் பண்ணாதீங்க சார். இதை விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்த ட்ரெயினில் என்னென்ன இப்போது தனியாக உட்காந்து அடிக்கிறவனே நம்மளால் உட்காந்து தடுக்க முடியலை, அடிக்க முடியலைன்னா கூட்டமாக உட்காந்து ஒருத்தர் அடித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை விட்டுட்டோம்னா அது அந்த அளவுக்கு தான் போகும். இந்த வடக்கைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்களும் இந்தியர்கள் தானே. அவங்க உன் ஊரில் நீ என்ன அநியாயம் வேணாலும் பண்ணு, ஏன்னா அது உன் ஊர். அந்த ஊரை அதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அந்த ஊரை அப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே நம்ம என்ன செய்யணும், விட்டுறக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. விட்டுட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பழைய நிலைமைக்கு உன்னால் கொண்டு வர்றதுன்றது
பிதுக்குன பேஸ்ட்டில் மறுபடியும் பேஸ்ட்டை தூக்கி உள்ளே அடைக்கிற மாதிரி வாய்ப்பே கிடையாது. யாராச்சும் எதாவது பார்த்தீங்கன்னா சலுப்பு நல்லா சிவட்டிலே விடுங்க, நல்லா விடுங்க. அதெல்லாம் இதில் பயப்படுறதுக்கு ஒரு வேளை போலீஸே வந்தாலும் அப்படியே திருப்பி விடு. அவனை செக் பண்ண அவன் ஆல்கஹால் சாப்பிட்ருக்கான், அவன் அசிங்கமாக நடந்துக்கிட்டான், அதனால நான் பண்ணேன், ஒன்றும் உன்னை சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவனை இறக்கி விடுவான் குறைஞ்சபட்சம். அடுத்த முறை இந்த வேலையை அவன் பார்க்க மாட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணுவான்னா, இன்னும் ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் அவன் பார்ப்பான். புரியுதா? அடுத்த தடவை வர்றப்ப வேடிக்கை பார்க்கக்கூடாது, வெளுத்து விட்டுறணும்.